அட ஏங்க ஒருத்தரோட கமெண்ட்டை கேட்டு நான் என்ன பண்ணேன், இனிமேலுக்கு நம்ம என்ன சாப்பிட்றதுக்கு கொடுத்தாலும் அதை வீடியோ எடுக்கணும்னு சொல்லி ஒரு முறுக்கெடுத்துக்கு போனேன். எனக்கு இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கு எல்லாம் கொடுக்க தெரியாதுங்க. நான் அப்படியே உள்ளதை சொல்லிடுறேன், முழுசாக கேளுங்க, அப்புறமா கமெண்ட் போடுங்க. முறுக்கை கொடுத்தேன், வாங்கிட்டா. வாங்கி அங்கேயே நின்றுக்கிட்டு வீடியோ எடுத்தேன். சாப்பிடலாம் அப்படின்னு கீழே போட்டு இப்படி பார்க்குறா, நான் வீடியோ எடுத்துக்கிருந்தேன். கேமரா எடுத்துக்க அந்த பக்கம் போ அப்படிங்கிற மாதிரி. அவள் அந்த முறுக்கை சாப்பிடவே இல்லை, அப்படியே படுத்திருந்தா. சரி, நம்ம இந்த இடத்துல நிற்கிறதுனால தான் இவள் சாப்பிடாம இருக்கா, கொஞ்சம் தூரமாக போய் நின்று வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நானும் யோசித்து மாடிப்படியில் ஏற ஆரம்பிச்சிட்டேன். மாடிப்படியில் ஏறி வந்ததுக்கு அப்புறம் அங்கேருந்து அவளை வீடியோ எடுத்தேன் பாருங்கள். அப்பவும் அவள் சாப்பிடலை. சரி அப்படின்னு மொபைல் அப்படியே கிராஸ் பண்ணி இந்த பக்கம் கொண்டு வந்தேன். ஒத்த முருகை கொடுத்துட்டு இவ்வளோ தூரம் வீடியோ எடுக்கிறியா, உனக்கு அறிவு இருக்கா அப்படிங்கிற மாதிரியான பார்வையை அவள் பார்த்துக்கிருந்தா. முறுக்குக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பாடு வச்சாலும் இப்படி தான். நம்ம வச்சோன்னா அந்த சாப்பாட்டை அங்கேயும் சாப்பிட மாட்டாள். நம்ம அந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சாப்பாட்டை சாப்பிடுவாள். அது மாதிரி இது போகாது போல் இங்கனுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு நம்மளை வீடியோ எடுத்துக்கிருக்கு. சரி, இந்த முறுக்கை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அவள் சாப்பிட ஆரம்பித்தா அந்த முறுக்கை. ஒருத்தரோட பசிக்கு அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஆசையாக நம்ம ஒரு பொருள் சாப்பிட்றதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா அதை வீடியோ எடுத்து பதிவிட்டால் தான் மற்றவங்க நம்புவாங்க. அப்படின்னா அப்போது பார்க்குற, அதாவது இந்த வீடியோவை நம்புகிறேன் அப்படிங்கிற நபர் எப்பேற்பட்டவங்க, இங்கே பாருங்கள் நான் என்னென்னலாம் செய்கிறேன் அப்படின்னு நான் செய்கிற எல்லாத்தையும் வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க என்ன நோக்கத்துக்காக வீடியோ எடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு உங்ககிட்ட எந்த எதிர்பார்ப்பும் கிடையாதுங்க. இதை நான் சொல்லிட்டு இருக்கல, ஒரு பார்வை பார்த்தா பாருங்க, இன்னும் நீ போகலையா அப்படின்னு. நான் ₹1 அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு அதை வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் போடுறேன்னு வைங்களேன், மனுஷங்களா இருந்தது அப்படின்னா திரும்ப கேள்வி கேட்பாங்க, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு. இவங்க கேட்க முடியாமல் இருப்பாங்க, அவ்வளோதாங்க வித்தியாசம். கடைசியாக ஒன்று சொல்கிறேங்க, இந்த பதிவுக்கான நோக்கம் நல்லவங்களை நோகடிக்கிறது கிடையாது. வெளிச்சம் இல்லாத இடத்துல சத்தமே இல்லாமல் இந்த ஜீவன்களுக்கு உதவி பண்ண ஏராளமான பேர் இருக்காங்கங்க. அத்தனை பேருக்கும் இருகை கூப்பி நன்றி சொல்கிறேன். ஆனால் சில பேரோட முகத்தை நம்ம சேனல் வழியாக உங்களுக்கு காட்டுறேன். அம்புட்டு தாங்க.